ஒரு நாட்டின் செல்வங்கள் எது? தங்கமா, வைரமா? ரொம்ப அற்புதமான விஷயந்தான் இது. அதாவது வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதர்களும் தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை. ஒரு நாட்டில் செல்வம் எது அப்படின்னா, தங்கமும் கிடையாது, வைரமும் கிடையாது. மனிதர்கள்தான் உண்மையான செல்வம். மனிதர்கள் இல்லை என்றால் தங்கத்திற்கோ அல்லது வைரத்திற்கோ மதிப்பு இருக்காது. மனிதர்கள் எப்பொழுதுமே மகத்தான செல்வங்கள் தான் இந்த பிரபஞ்சத்தில். மனிதனுக்கு நிகரான செல்வங்கள் இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. இறைவன் இந்த மண்ணுலகில் அத்தனை செல்வங்களையும் படைத்துவிட்டுதான் மனிதனை கடைசியில் படைத்தான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் மனிதனுக்கு இத்தனை செல்வங்களை இறைவன் படைத்தான் என்றால், இத்தனை செல்வங்களையும் அனுபவிக்க இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பிறப்பு, ஒரு படைப்பு இருக்க வேண்டும் என்றால் அது மனிதனால் மட்டும்தான் முடியும் என்பதற்காகத்தான் இந்த பிரபஞ்சத்தில் மண்ணுலகில் மனிதனை இறைவன் படைத்தான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பிரபஞ்சத்தில் அத்தனை படைப்புகளும் மனிதனுக்காக படைக்கப்பட்டதுதான். அதே நேரத்தில் மனிதனுக்கு நிகரான படைப்பு இந்த மண்ணில் வேறெதுவும் இருக்காது என்பதுதான் உண்மை. அது எப்படி என்றால், மனிதனுக்கு மட்டும்தான் சிரிக்கத் தெரியும், மனிதனுக்கு மட்டும்தான் பேசத் தெரியும். இந்த பிரபஞ்சத்தில் அத்தனை படைப்பும் மனிதனுடைய பேச்சுக்கும் சிரிப்புக்கும் நிகரானது அல்ல என்பதற்காகத்தான் மனிதனை அனுபவிக்க இந்த பிரபஞ்சத்தில் மற்ற படைப்புகள் உருவாகி இருக்கிறது என்பதுதான் உண்மை. மனிதன் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிரபஞ்சத்தில் மற்ற எல்லா படைப்புகளும் உருவாகி இருக்கிறது என்பதுதான் உண்மை. இறைவன் அற்புதமான ஒரு கலைஞன் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாட்டில் தங்கம் உயர்ந்ததா, வைரம் உயர்ந்ததா என்றால், இந்த தங்கத்தையும் வைரத்தையும் மனிதன் உடலில் அணிந்துவிட்டால் மீண்டும் வேறொன்று மீது அவனுக்கு பற்று வந்து விடுகிறது என்றால், இந்த தங்கமும் வைரமும் அவனை திருப்திப்படுத்த முடிவதில்லை என்பதுதான் அர்த்தம். வாழ்க்கையில் மனிதனை எப்பொழுதும் இந்த மண்ணுலகில் ஒவ்வொரு மனிதர்களும் போற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் மனிதனுக்கு நிகரான செல்வம் இந்த மண்ணுலகில் வேறு எதுவும் கிடையாது. ஒவ்வொருவரும் இந்த மண்ணுலகில் அற்புதமான செல்வங்களாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். தங்கத்திற்கு அடிமையாகாமல்
வைரத்திற்கு அடிமையாகாமல் மனிதனே இந்த உலகில் மிகப்பெரிய செல்வம் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து செயல்பட்டால் இந்த உலகமே சொர்க்கமாக மாறிவிடும் என்பதுதான் உண்மை. நன்றி.